பாலாஜி நாராயணனே பார்க்க முடியிருக்கார். இல்லைன்னா 9 மணி நேரம் அடைபட்டு கஷ்டப்பட வேண்டியிருக்கிறார். கடவுளுக்குனாலும் காசு வேணும், புகழ் அடையத்துக்கு காசு வேணும். காசு இல்லாத புகழ் நீங்க தேட முடியாது. புகழ் எவ்வளவு சேர்த்து வச்சாலும் சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சங்கப்புலவர்கள், செம்மொழி சங்கப்புலவர்கள் எல்லோரும் பெரிய அறிஞர்கள் தானே, கற்றவர்கள் தானே. அவங்க எங்க போய் நின்னாங்க? கற்றார்கள், புகழ் பெற்றார்கள். ஒருவேளை உணவுக்கு எல்லாரும் மன்னர்கிட்ட போய் நின்னாங்க. உடனே ஒரு பாட்டு சொல்றாரு. இது நம்முடைய புலவர் தெரிஞ்சிட்டு பொருளை கொண்டு எல்லாரும் கொடுத்தாருன்னா எப்படி கொடுத்தாரு? எல்லோருக்கும் கொடுவதை மனைவிட போய் மனைவிட சொன்னார்னா மன்னங்கிட்ட போய் பொருளை பெற்றுக் கொண்டு வந்தார்கள். படிச்சு பலனில்லை, புகழ் பெற்று பலனில்லை. பொருள் இருந்தால் புகழ் உங்களை தேடி வரும். இது சங்க இலக்கியமே இருக்கு சான்று. சரி, அடுத்த ஒரு சின்ன கேள்வி. ஐயா தப்பா நினைக்காதீங்க, கேட்கறதே தப்பா நினைக்க. இங்க இருக்கிற எல்லாரும் உங்க குழந்தைகளை பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்களே, எதுக்கு? மூட்டை மூட்டைய புகழ் கழிக்கு வரீங்க. அந்த நாட்டுக்கு போய் தொண்டு செய்வது என்ன தொண்டு? என்ன தொண்டு? டப்பு டப்பு டப்பு, பொருள் பொருள் பொருள். பணத்திற்காக ஆணையும் பெண்ணையும் முழுசா அனுப்பிச்சுட்டு 4 பிள்ளையும் அனுப்பிச்சுட்டு அவன் 10 லட்சம் சம்பாதிக்கிறான். இங்க குடிக்க தண்ணி கொடுக்க அது அவங்க உட்கார்ந்து இருக்கிற பெற்றோர்கள் எத்தனை? ஆக நீங்க பெற்றோராக இருந்தாலும் இளைஞராக இருந்தாலும் மாணவராக இருந்தாலும் எது முக்கியம்? இப்போ கற்றதுனால பயன் எது? படிக்கிறதுக்கு பொருள் டப்பு அது இருந்தா புகழ் தேடி தேடி வரும். ஐயா பொருளே இல்லைன்னு வச்சீங்க, எவ்வளவு படிச்சிருந்தாலும் அதை போராடு பாருங்க, படிக்க மாட்டாரு. அவரும் படிக்க மாட்டாரு, மற்றவனையும் ஆட விட மாட்டாரு. அது தேடாத கேஸ் சார். இப்படிலாம் பட்டம் கொடுக்குறாங்க. படிச்சு கூப்பிட்டு நல்லா சொன்னீங்க. இப்படித்தான் கட்டுரை எடுத்து கொடுக்குறேன். ஊர்ல சொல்றாங்க. அது ஊர்ல சொல்றதா உங்க வாயால சொன்னா மதிப்பு வரும். அடுத்துதான் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதுக்கப்புறம் 33வது இந்த புத்தக கண்காட்சியில் வந்திருக்கிறீங்க. எல்லோரும் பொருளை பெருக்கி புத்தகங்களை வாங்கிட்டு போறோம். அதான் பலன். கற்றனால் பயன். இந்த கண்காட்சிக்கு வந்தது பெருசு இல்லை, பொருளை பெருக்கி அந்த பொருளால புத்தகத்தை வாங்கிட்டு போறோம். இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, புகழ் என்பது ஒரு போதை. புகழ் என்பது ஒரு போதை. உடம்புக்கு ஆபரணங்கள் தேவைதான், அணிகலன் தேவைதான், அதுவே வாழ்க்கை இல்லை. புகழ் என்பது உடம்பில் போடப்படுகிற ஆபரணம், அணிகலன், நெக்லஸ், வளையல், கம்பல் மாதிரி அதுவும் தேவை. ஆனால் அதுவே வாழ்க்கை இல்லை. பொருள் என்பது இந்த உடம்புக்கு உணவு போல, சோறு போல. சோறு இல்லாமல் இங்கு வாழ முடியாது, ஆனால் நகை இல்லாமல் வாழலாம். சோறுதான் பொருள், நகை ஆபரணம் தான் புகழ். புகழ் என்ற போதையிலே அழிந்து போனவர்கள் ஏராளம் ஏராளம். பொருளிலே அழிந்தவர்கள் இல்லை. பொருள் இருந்தால் நீங்களும் வாழலாம், எல்லோருக்கும் கொடுத்து வாழலாம். ஈதல் இசைவிடவாது இந்த பொருளை சொல்ல போறார் நடுவர். யாரு? இந்த அணித்தலைவர். அந்த ஈதலுக்கும் பொருள் வேணும், அந்த குடும்பத்தில் பொருள் இருந்தாலும் கொடுக்க முடியும். அதனால பொருள் தான் உடம்புக்கு உணவு போல, புகழ் போதை. உங்களுக்கு போதை வேணுமா, உணவு வேணுமா? உணவு தான் வாழ்க்கை, அதுதான் உயிர். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் அதாவது புகழ் அப்படின்றது போதை மாதிரி. கையிலேயே 10 கவிதைகள் எழுதி வச்சுக்கிட்டே தெரியல. என்ன அப்படின்னா, கவிஞர் எந்த புக்கு கிஞ்சிச்சட்டா பேர் வச்சிருக்கேன். அவன் பேர் கவிஞர் கந்தமுக்கி கிஞ்சிச்சுக்கிறான். எழுதி காரணம் என்னன்னா, அதை வச்சுதான் அது பேர் அவனை பாராட்டுறான், புகழ் செய்யறான். அது ஒரு போதையா? அது இந்த புகழ் போதை தேவையா? சாப்பாடு வேணும், அணி தேவையா? உயிர் வேணும், முக்கியம். அருமையா திருக்குறள் அப்படி சாரு புரிஞ்சுட்டார். பல்கலைக்கழகத்துக்காரங்க விடுவாரா? திருவள்ளுவரை கொண்டாந்து நிறுத்தி வச்சு நான் பாட்டேன், ஆர்டர் கொடுத்துருக்கார், செய்க பொருள் எம்மாதிரா கிறுக்கு போயிலே. அதனால தாங்க திருவள்ளுவருக்கு சொல்ல கேட்டு நம்ம ஆட்கள் பிள்ளைகளை பூரா வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு
ஓ செய்க பொருளை அப்படின்னு அடுத்து அதுக்குன்னு சொல்றீங்க நீங்க. நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் அருமையா சொல்லி யதார்த்தம் என்னையா அதை பாருங்கய்யா. சும்மா எனக்கே போட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு புகழ் புகழ்னு சொல்லிட்டு இருக்காருங்க. உள்ள வரணும்னா 5 ரூபா வரணும், வீட்டை விட்டு கிளம்பி வந்தால் பஸ்ஸில் வரணும், அப்புறம் அங்கே இறங்கணும், இல்லை ஆட்டோவில் வரணும், இல்லை உள்ள வரணும். உள்ள வராது ஒரு ஆள் இருந்தால் தானே 5 ரூபா. வீட்லேயும் கூப்பிட்டோன்னா அது இருக்கு. அப்புறம் உள்ளுக்குள்ள போய் புத்தகத்தை போய் பூரா பார்த்துட்டு அப்புறம் அப்படி பார்த்து 10% 15% அந்த கடையில் 15 போட்டுருக்கு, இங்கே 10 தான் போட்டிருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு எல்லா கடையிலையும் 10 தாங்க போட்டிருக்கு, நீங்கள் பாருங்கள். இல்லைன்னா அங்கே வாங்க, அங்கே இல்லைன்னா இங்கே வாங்க, எல்லாம் ஒரே தான் அப்படின்னு பார்த்து யோசித்து பார்த்து வாங்குறாங்க இல்லையா. குத்து வேண்டியிருக்கல, பொருள் வேணும். அது இல்லாமல் ஒன்றும் முடியாது, நகர முடியாது. சொல்லுவாரு மா ராமலிங்கம் அவர்கள். சென்னை மக்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். இருக்கையில் அமர இருக்க இடமில்லை என்றால் சென்று விடுவது வழக்கம். ஆனால் தரையில் அமர்ந்து கூட அருமையாக கேட்கிறார்கள் என்றால் உலக புகழ்பெற்ற தமிழறிஞர் பேசுவதனால்தான் அவர்கள் தரையில் அமர்ந்திருக்கிறார்கள். உலக பணக்காரர் வரிசையில் இடம்பெற்றவரை அவர் எதிர்பார்க்கவில்லை. ஓ ஆமையா, நான் வெங்கம்பைன்றது சொல்லிட்டீங்க. நான் வெறும்பயின்னு பட்டியல் பண்ணுவாயா ஒருமையா அது. மாண்பமை நீதிபதி தமிழறிஞர் ஐயா அவர்களே, அரங்கராமலிங்கம் ஐயா அவர்கள் மீது நிறைந்த மரியாதை உடையவன் நான். வந்ததுமே அவர் என்னென்ன புத்தகங்கள் வாங்கினாரோ அவற்றை எல்லாம் சொன்னார். இரண்டாவது ஒரு செய்தியை சொன்னார், 500 ரூபாய் கொடுத்துதானே உள்ளே வந்தோம் என்றார். நான் என்ன கேட்கிறேன், 500 ரூபாய் டிக்கெட் வாங்கி மாயாஜால படம் பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லுங்க வெளியில போய். 5 ரூபாய் கொடுத்துட்டு புத்தக கண்காட்சிக்கு போயிட்டு வந்தேன்னு வெளியில போய் சொல்லுங்க. யாருக்கு மரியாதை வெளியிலே கூடுகிறது என்பதை தீர்மானம். மூன்றாவது ஒண்ணு சொன்னார், 300 ரூபாய் கொடுத்து பெருமாளை போய் பார்த்துறான்னா 9 மணி நேரம் இருந்து பெருமாளுக்கு உள்ள போறான்னா காசு இல்லாதவன். மாண்பு நீதிபதி அவர்களே, 300 ரூபாய் கொடுத்து வேகமாக போகிறவன் பெருமாளை பார்த்து வேகமாக வருகிறான். 9 மணி நேரம் காத்திருந்து உள்ளே போவனை தான் பெருமாள் பார்க்கிறார். இதுதான் அதனால்தான் அந்த தரிசனத்துக்கு பேர் தர்ம தரிசனம் பேர். அப்புறம் கடைசியில் என்ன சொன்னாரு, இந்த ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்ற பொருளுக்கு கூட கொடுக்கிறதுக்கு பொருள் வேண்டுமே. பொருளை பெறுவது கல்வியின் ஒரு பிரிவாக இருக்கலாம், ஆனால் அதை உனக்கு மட்டும் வைத்துக் கொள்ளாதே, மற்றவர்களுக்கும் கொடு என்று கற்பிப்பதுதான் கல்வியின் நோக்கமே என்பதை தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். அதான் உண்மை. கற்க கசடல கற்பவை கற்றபின் நிற்க அதற்கத்தக. என்ன பண்ணணும்? கற்க. எப்படி படிக்கணும்? கசடல கற்க. எவற்றை படிக்கணும்? கற்பவை கற்க. என்ன செய்யணும்? நிற்க அதற்கத்தக. அப்படின்னா என்ன, எப்படி நிற்கணும்? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அதன்படி நட. புகழு இதை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும். மாண்பு நீதிபதி அவர்களே, புத்தகங்கள் காலங்காலமாக யாரை போக்கி பாதுகாக்கிறது? நாளிதழ்களும் மாலைதழ்களும் எப்படிப்பட்டவருடைய கட்டுரைகளை வெளியிட்டு பெருமை சேர்க்கிறது என்றால், புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், புகழ்பெற்ற ஓவியர்கள், புகழ்பெற்ற பேச்சாளர்கள், புகழ்பெற்ற கலைஞர்கள், புகழ்பெற்ற தலைவர்களைத்தான் பாதுகாத்து வருகிறது தவிர பணத்தையோ பணக்காரரையோ இவர்கள் பாதுகாத்து வைப்பது இல்லை. இதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால், கற்றவர்களுக்கும் அந்த புகழை, கற்றவர்கள் செயல்படுகிற புகழை எப்படி இந்த காலம் பார்த்து வருகிறது தெரியுமா? ஒரு செய்தியை நான் இந்த அவையிலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்று சட்டமன்றம் நடைபெறுகிறது.
ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சியாக இருக்கிறது. எதிர்கட்சி தலைவராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். வாதம் தொடங்குகிறது. ஒரு மணி நேரத்திற்கு அப்பொழுதைய மாண்புமை சி சுப்பிரமணியம் அவர்கள் சட்டமன்ற பேருரையை 1 மணி நேரம் நிகழ்த்துகிறார். தன்னுடைய திட்டத்திற்கான உரையை நிகழ்த்தி முடித்துவிட்டு அமர்கிறார். பேரறிஞர் அண்ணா எழுந்திருக்கிறார். எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் ஆற்றிய உரை அற்புதமான உரை என்று பாராட்டுவதற்காக வந்தவர் மாண்புமிகு சி சுப்பிரமணியம் அவர்கள் பேசிய உரை இயேசுநாதர் மலைப்பொழிவு செய்வது போல் இருந்தது என்று பாராட்டினார். சட்டமன்றத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள். உடனே சிஎஸ் அவர்கள் எழுந்தார். என்னை இயேசுநாதர் என்று சொன்ன வரையில் நான் பெருமைப்படுகிறேன், என்னை சிலுவையில் அறையாமல் இருந்தால் சரி என்று சொன்னார். உடனே பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுந்தார்கள். இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தது எதிர்கட்சிக்காரர்கள் இல்லை, அவரோடு இருந்தவர்கள் தான் என்று சொன்னார். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, கற்றவருக்கு சென்றவரெல்லாம் சிறப்பு என்பதுதானே பொன்மொழி. கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்றால் அடுத்தவருக்கு கொடு என்று சொல்லி உபதேசித்தவன்படி நடக்க செய்வது அதான் கல்வியினுடைய அடையாளம். கல்விக்கு அழகே அதுதானே. தன் உயிரே போனார் என்று சொல்லுகிறது. புகழியரின் உயிரும் கொடுக்குவர். புகழ் பெறுவதாக இருந்தால் உயிரையே கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள்தானே சான்றோர்கள் என்று தீர்மானிக்கிறது. பொருளை குவிப்பவர்களை சான்றோர் என்று ஒருபோதும் தமிழ் சொல்லவில்லை. ஏன் எல்லாரும் இன்னும் சொல்லுங்க, ஒரு பொருளை பெற்றால் அந்த பொருளை வைத்துக் கொண்டு உணவுகளை வாங்கி நான் மட்டும் சாப்பிட்டால் என் வயிறு நிறையும், இது என் தேவையை பூர்த்தி செய்வது. ஆனால் அதே பொருளை அடுத்த உயிரினுடைய பசியை ஆற்றுவதற்கு கொடுத்து உதவினால் அந்த பசியாறிய மனிதனை பார்க்கிற போது என் மனசு நிறையும் என்றால் அந்த மனசு நிறையக்கூடிய புகழைத்தான் திருக்குறள் வலியுறுத்துகிறது. கற்றதனால் ஆய பயனில்லை, நீ வாழாதே, இந்த உலகத்தை வாழ வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெருமிதமான கருத்தை தானே வலியுறுத்துகிறது. அதனால்தான் கவிஞர் வைரமுத்து அவர்கள் சொன்னார்கள், புத்தகமே உன்னை தலைகுனிந்து நான் படித்தேன், இன்றைக்கு உலகம் என்னை தலைநிமிர்ந்து பார்க்கிறது என்று சொன்னார். பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு மருத்துவர்கள் ஆபரேஷனுக்கு தீர்மானம் செய்து விட்டார்கள். ஆனால் மருத்துவரிடத்திலே அண்ணா அவர்கள் கேட்டுக் கொள்கிறார்கள், என்னுடைய ஆபரேஷனை 2 நாள் தள்ளி வையுங்கள் என்று கேட்கிறார். ஏன் என்று மருத்துவர்கள் கேட்ட போது, ஒரு புத்தகம் முடிக்கப்படாமலே இருக்கிறது, அதை நான் முடிப்பதற்கு 2 நாள் அவகாசம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் அதை வைத்து பொருள் சம்பாதிப்பதற்காக அவர் கேட்கவில்லை. ஒரு நல்ல நூலை படித்த நிறைவு எனக்கு வேண்டும் என்பதனால் அவர் சொன்னார் என்றால், ஏன் முதலாம் உலகப் போரிலே முசோலினி 44 குண்டுகளோடு அனுமதிக்கப்பட்ட போது அதை எடுப்பதற்கு டாக்டர்கள் முயற்சி செய்த போது எனக்கு மயக்க மருந்து கொடுக்க வேண்டாம், ஒரு புத்தகத்தை கொடுங்கள், அதை நான் படித்து முடிப்பதற்குள் நீங்கள் சிகிச்சை செய்து விடுங்கள் என்று முசோலினி சொன்ன வரலாறு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்றார். ஏன் பகத்சிங் சொன்னான், 10 நிமிடத்தில் மரண தண்டனை அடையப் போகிறோம் என்கின்ற தெரிந்திருந்தும் கூட ஒரு புரட்சியாளர் பேசிக் கொண்டிருக்கிறார், 10 நிமிடம் பொறுத்து எனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார் என்றால், இறந்த பிறகும் அவருடைய புகழ் இன்றைக்கு பேசப்படுகிறது உலகத்தில் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? அவர்கள் நேசித்து வாசித்த பெருமைதான் என்றால், அந்த நேசித்து வாசிக்கக்கூடிய பெருமை உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் வர வேண்டும். அதனால் தான் ஒரு பள்ளியில், நான் பெருமையாக சொல்லுகிறேன் பெரியவர்களே, ஒரு பள்ளியிலே ரேங்கார்டுக்கு பின்னாலே ஒரு வாசகத்தை அச்சிட்டு கொடுத்ததை நான் பார்த்து பெருமைப்படுகிறேன். இவ்வளவு இப்படிப்பட்ட புத்தக திருவிழாவில் சொன்னால் சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். என்ன வாசகம் போட்டால் தெரியுமா? பெற்றோர்களே, உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், உங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாட்களுக்கு புத்தகத்தை பரிசாக வாங்கி கொடுங்கள் என்று அந்த ரேங்கார்டு பின்னாலே அச்சிட்டிருந்தார் என்றார். புத்தகம் தான் ஒரு மனிதனை புத்திசாலியாக ஆக்குகிறது என்றால், அவனைத்தான் புகழினுடைய உச்சியிலே கொண்டு வந்து நிறுத்துகிறது என்றால், இன்றைக்கும் புகழ்பெற்ற வரிசையில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்களைத்தான் உலகம் தாண்டி இருக்கிறது என்றால், இன்னொன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, பணம் என்ன செய்யும் தெரியுமா? எப்பொழுதும் மனிதனை சுயநல கோட்டைக்குள்ளே தான் பணம் செலுத்துமே தவிர அவனை புகழுக்குரியவராக ஆக்காது, சுயநலத்தில் தள்ளிவிடும். ஒன்றுமில்லை, இதே புப்பர்ல பார்க்கறது வந்தவங்க ஒருத்தருக்கு அறிமுகப்படுத்துறாரு. சார், இவருக்கு அகநானூறு தெரியும், புறநானூறு தெரியும்,
கேட்டவர் சொன்னாரு, அதெல்லாம் எனக்கு தெரியும், 6 மாசத்துக்கு முந்தி நான் கொடுத்த 400 என்ன ஆச்சுன்னு கேளு. அதாவது இந்த பொருளே குறிக்கோளாக இருக்கிறவனுக்கு அதான் சார் என்ன வரும், நல்ல காரியம் செய்ய தோணாது அவங்களுக்கு. ஒன்று சொல்றேன், ஒரு மலை உச்சியில ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பெரியவர். அந்த மலையை கடக்க வந்த ஒருவர் என்ன பண்ணாம திடீர்னு பெரியவரை பார்த்து, பெரியவரே நான் எத்தனை ஆடுகள் என்று நான் எண்ணாமலேயே சொல்லிவிட்டால் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பரிசா கொடுக்கிறீங்களா சொல்ல பார்க்கலாங்க. 6715 ஆடுகள் தான். அடேப்பா கரெக்டா சொல்லிட்டிய, எப்படியா சொன்ன, எப்படி சொன்ன, அதெல்லாம் ஒரு தோராயமா கணக்கு சொல்றது எனக்கு தெரியும்னா. சரி ஒரு பரிசு எடுத்து ஒரு ஆடு எடுத்துக்கிட்டார் பெரியவர். டக்குனு குளிச்சு தூக்கிட்டு போனவன பெரியவர் கூப்பிட்டாரு, தம்பி நீ என்ன தொழில் செய்யறன்றத நான் சொல்லிட்டா, தூக்கிற குட்டி ஏழை இறக்கிறியா அப்படின்னா சொல்ல பார்க்க வேண்டாம், நீ வட்டி விட்டு சம்பாதிக்க வேண்டாம். அவன் அசந்து போட்டான், எப்படி கண்டுபிடிச்சான்னா ஆட்டுக்குட்டி நினைச்சுட்டியா, நாய்க்குட்டி தூக்கி தோல் வச்சு போற பத்தியா, ஆட்டு லாபம்னு நினைக்கிறவங்க வட்டி விடுறவங்க இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீதிபதி அவர்களே, பணம் 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 என்று போகிறவர்கள் குணத்தை இழந்து விடுவார்கள். பணம் என்பது சுயநலத்தை தரும், குணம் என்பதுதான் பொது நலத்தை தரும் என்றால் இந்த குணம்தான் தேவை என்று, அதுதான் புகழை கொடுக்கும் என்று திருவள்ளுவர் விரும்புகிறார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம் முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்லக்கூடிய திருக்குறளுக்கு விளக்கமாக கற்றதனால் ஆய பயன் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ராமலிங்கம் எங்கெங்க இழுத்து போயிட்டாரையா, நம்முடைய சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சி இப்ப கடந்த காலம் நிகழ்வுகளை எல்லாம் ஒரு பார்வை புரட்டி எப்படியெல்லாம் நம்ம ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பேச்சை எடுத்து காட்டி ரொம்ப திறம்பட நவீன படித்தாலும் ரொம்ப அருமையா கொடுத்து அங்கிருந்து முசோலினி கிட்ட போய் ரொம்ப பெரியவங்களே ஞாபகப்படுத்திருக்காரு. யோசிச்சு பார்த்து எதுக்காக இவ்வளவு காசு சம்பாதிச்சா அதன் மூலமா புகழை சம்பாதிக்கணையா, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு ரொம்ப உருக்கமா ரொம்ப திறம்பட பேசி கொடுத்துருக்காரு. இந்த கட்சி வச்சிருக்கிற வாதம் ஒரு பக்கம் நிற்கிற அவர் ஓங்கி அடிக்கிறாரு. இப்படி எப்பவும் இப்படி வேகமா பேசினா ஒரு லாபம் இருக்குமோ. இவரு பாவம், இவரு திருக்குறள் இருந்து டான்னு சொல்றாரு. இவர் இங்க 2 கதையை வச்சு அவர் நம்மளை கலக்கிட்டார். என்ன செய்யப்படுறார் சிவகுமார் வாங்க. பபாசியை சேர்ந்த நூலோர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற சான்றாண்மைக்குரிய நடுவர் உள்ளிட்ட அறிஞர் பெருமக்களே, இங்கு பெருத்திரளாக கூடியிருக்கிற வாசக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் கூட பறவைக்குத்தான் சிறகுகள் தந்தான். ஆனால் மனிதனுக்கு புத்தகங்களே சிறகுகள் தந்து விடுகின்றன. அதனால் கற்பனையில் கூட தொட முடியாத உயரங்களுக்கு நாம் சென்று விடுகிறோம். அதனால்தானோ என்னவோ விரித்த புத்தகம் ஒரு பறவை பறப்பது மாதிரி காட்சி அளிக்கிறது. அது கவுத்தி போட்டுட்டான். ஜனம் எழுதுகிறவர்களே, நாம் புத்தகத்தை கவிழ்த்து போடுகிறோமா என்பதல்ல முக்கியம். படிக்கிற வாசகனை எது புரட்டி போடுகிறதோ அதுதான் உண்மையில்.
பணம் என்று சிந்தித்தால் அது சுயநலம், புகழை தேடுவது பொதுநலம் என்று பொதுநலமே வடிவமாக இருக்கிற புலவர் ராமலிங்கம் பேசிவிட்டு போயிருக்கிறார். 500 ரூபாய் கொடுத்து மாயாஜால் போனன்னு சொன்னா அவருக்கு கிடைக்கிற மரியாதையை விட 5 ரூபாய் கொடுத்து புத்தக கண்காட்சி போனேன்னு சொன்னா ரொம்ப மரியாதையோட பார்ப்பாங்க. அதாவது உரிமை நடக்குதுல்ல. அதே உங்க கையில 1000 ரூபாய் இருந்ததுன்னா நீங்க மாயாஜாலுக்கு போயிட்டு அப்படியே மறுநாள் புத்தக கண்காட்சிக்கு வந்து 500 ரூபாய்க்கு புத்தகங்களும் வாங்கலாம். அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு உங்க கல்வி அறிவு உங்களுக்கு துணை இருக்கிறது. 9 மணி நேரம் நிற்கிறவனைத்தான் பெருமாள் பாக்குறாராம். 300 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போனவன பெருமாள் பாக்குறது இல்லையா? ஐயா நீங்க பெருமாள் கேட்டுட்டா. நான் இப்படி சொல்றேங்க, உழைக்காம 9 மணி நேரம் இங்க இருந்து நேரத்தை வீணாக்குறவனை விட தன்னுடைய கல்வி அறிவை உழைப்பை பணமாக மாற்றி 300 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னா அவனை உடனே அவன் நேரத்தை சேவ் பண்றதுக்காக உடனே தரிசனம் கொடுத்து அனுப்பு. அவன் போய் உழைச்சு பணத்தை சம்பாதிக்க போறான். பூமி உன்னை நான் அதுதான் அனுப்பிச்சேன். இங்க வந்து என்ன பார்த்து நீ வீணாச்சிட்டு இருக்காத. நீ எங்க இருந்தாலும் உன்னை நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் உண்மையான பெருமாள். வறுமையும் படித்துவிட்டு வேலை தேடுகிற இளைஞர்களும் அதிகமாக இருக்கிற ஒரு தேசத்தில் கல்வியின் பயன், நோக்கம், தேடல் எல்லாமே பொருளை சம்பாதிப்பதற்கு தான் இருக்க முடியும். வறுமையும் படித்து வேலை தேடுகிற இளைஞர்களும் அதிகமான ஒரு தேசத்தில் இருந்தால் அங்க புகழ தேடி நடுவர்களே, நான் என்ன வச்சு சொல்றேன், இது எல்லாருக்கும் பொருந்தும். என்ன பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க. நான் 1ஆம் கிளாஸ் படித்தேன், 2ஆம் கிளாஸ் படித்தேன், 3ஆம் கிளாஸ் படித்தேன், 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணேன். ஓ பாஸ் பண்ணீங்களான்னு கேட்கக்கூடாது, பண்ணேன்னு சொன்னா நம்பணும். நம்பிட்டேன். அப்புறம் பிளஸ் 2 படித்தேன். ஏன்னா நீங்க என்னைய கேட்டுருக்காங்க. நீங்கள் படிக்க வேண்டிய தேவையில்லை நடுவர்களே. நீங்கள் வேட்டி கட்டிய சரஸ்வதி தீர்ப்பதில போல நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் பிஜி வரைக்கும் படிச்சேங்க. படிக்கிற காலத்திலேயே எப்பா ராஜா இதெல்லாம் வேஸ்ட்பா, உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்காது, சம்பளம் கிடைக்காது யாராவது சொல்லி இருந்தா மாங்கு உழுந்து படிப்போமா? நான் கேட்கிற நடுவர்களே, நீங்க கல்வியில கூட எந்த கல்வி நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு உதவி செய்யுமோ அதைத்தான் கல்வியாவே நீங்க நினைக்கலாம். ஏங்க எம்பிபிஎஸ் எம்பிஏக்கெல்லாம் மதிப்பு அதிகங்க. நடுவர்களே, சைவ சித்தாந்தம்னு ஒரு பட்டய படிப்பு இருக்கு. எங்க அரங்க சாருக்கு தெரியும். நான் வீட்டுல சொன்னேன் அவருங்க அதை வச்சதான். நான் வீட்டுல சொன்ன நடுவர்களே, நான் சைவ சித்தாந்தம் படிக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க உடனே அதெல்லாம் படிச்சா லட்சாதிபதிலாம் ஆக முடியாது. என்னுடைய கரிக்குலம் வீட்டை சிவியில போட்டுட்டு இன்டர்வியூல நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் நடுவர்களே. இந்த ஓலை சுவடி இயல்னு படிப்பை பார்த்துட்டு இன்டர்வியூல கேட்கிறாங்க, என்ன சார் லெட்டராவது இங்கிலாந்து எழுதுறீங்களா இல்ல புறா மூலமா அனுப்பிச்சிருக்காங்க? அதை விட கொடுமை காந்திய சிந்தனைகள் 2 வருஷம் காந்திய சிந்தனைகள் படிப்பை படிச்சா 2 வருஷம் வேணும். ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை. எங்க புலவத்தை தான் சொன்ன அவர் சொல்றாரு, ஐயா சிவகுமார் காந்தியே இப்ப ஸ்டூடெண்டா வந்தா அவரு கூட அதை படிக்க மாட்டாரே, நீங்க என்ன காரணம்? காந்திக்கு மதிப்பு உண்டு, காந்திய சிந்தனைகளுக்கு மதிப்பு உண்டு. ஆனால் அதையே நாம் கல்வியாக கற்கிற பொழுது பணமாக அதை மாற்றுவதற்கு எங்கும் வரவேற்பு இல்லாத காரணத்தால் அந்த கல்வியே ஒரு கல்வியாக கருதப்படவில்லை. நான் வெளிப்படையா கேட்கிற நடுவர்களே, இப்ப பல கல்லூரிகள்ல எக்கனாமிக்ஸ் ஒரு டிபார்ட்மெண்டே எடுத்துட்டாங்க. ஆமா, ஏன்னு கேட்டா சார் இப்ப சபிஷியன்ட் நம்பர் ஆஃப் என்ரோல்மெண்ட் அதுல இல்ல சார், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்றது இல்ல. இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட், இதுக்குன்னு ஒரு 5 ஸ்டாஃப், இதுக்குன்னு ஒரு சம்பளம் வச்சிருந்தா கல்லூரியோட எக்கானமியே பாதிக்கப்படுது. இந்த பொருளாதாரத்தை பாதிக்க விடுறத விட அந்த பொருளாதாரத்தை தூக்கிடுறது பெட்டர்னு முடிவு பண்ணிட்டாங்க. பிஏ ஹிஸ்டரிங்க பல காலத்துல கிடையாது. ஹிஸ்டரின்னு ஒரு கோர்ஸ் இருந்ததே கல்லூரி ஹிஸ்டரியில சேர்ந்து போச்சு. பல கல்லூரிகளில் இப்ப அட்மிஷன் சொன்னீங்களே தமிழ் வகுப்பு சொன்னீங்களா? தமிழ் வகுப்பு இருக்கட்டும்,
இந்த பாழா போன தமிழை ஏன் படிச்சேன், பைசாக்கு பிரயோஜனம் இல்லையேன்னு ஒரு பழம்புலவன் எழுதிய பாடலே உண்டு. ஆமா இருக்கு. அப்ப இருந்தே இப்ப வரைக்கும் தொடருது. ஏதோ நல்லாசிரியர் விருது அப்துல் கலாம் கையால வாங்கிட்டோன்ற நினைப்பிலேயே மேடையில வந்து பெருசா பேசக்கூடாது. யார சொல்றீங்க நீங்க? நான் பொதுவாக சொல்லுகிறேன், அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம், குறிப்பிட்டு தான் சொல்றேன். என்ன இல்லை. இப்ப அட்மிஷன் நோட்டிபிகேஷன் நடக்குது நடுவர்களே, பல கல்லூரிகள் இருக்கு. எங்க கல்லூரியில இதெல்லாம் கோர்சஸ் ஆஃபர் பண்றோம் அப்படின்னு விளம்பரம் செய்யறாங்க. விளம்பரத்தை பாத்தீங்களா? இதெல்லாம் எங்க கல்லூரியில சேர்ந்து படிச்சீங்கன்னா நீங்க புகழ் பெறலாம். உங்க போட்டோ பேப்பர்ல வரும், சன் டிவில வருவீங்க, விஜய் டிவில வருவீங்க, டிஸ்கவரி சேனல்ல வருவீங்க. இதெல்லாம் நம்ம விளம்பரம் பண்றேன். எங்க கல்லூரியில பிளேஸ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சார். எம்என்சில இருந்து வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல வந்து நீங்க ஃபைனல் இயர் படிக்கிறப்ப இன்டர்வியூ பண்றான். ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 5 டிஜிட் salary கிடைக்கும். வாங்க 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 உடனே வந்து சேருங்க. நான் கேட்கிறேன், 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் டொனேஷனா கொடுத்தாவது எம்பிபிஎஸ் கோர்ஸ்ல எதுக்கா சேர்றாங்க? நாளைக்கு நம்ம டாக்டர் ஆகி நமக்கு செலவப்பாங்கிறதுக்காகவா, புகழ் கிடைக்கிறதுக்காகவா? ஒருவேளை டாக்டரா ஒழுங்கா பிராக்டிஸ் சரியா போலனாலும் கிட்னி வியாபாரத்தையாவது கவனிக்கணும்னா எப்படிப்பட்ட, நான் கேட்கிறேன், எப்படிப்பட்ட கல்வியை கற்றால் அது காசாக மாறும் என்று சமுதாயமே ஒரு கணக்கு வைத்திருக்கிறது என்றால், நீங்க என்ன கல்வியை வந்து புகழ தேர்றதுக்கு தான் சொல்றீங்க? நான் ஒண்ணு கேட்கிறேன், புலவர் ராமலிங்கம் அந்த அணியில யார் வேணா பதில் சொல்லட்டும். நல்லாசிரியர் விருது வாங்கிட்டீங்க. வாங்கிற மாசத்துல இருந்து இனிமே உங்களுக்கு மாசம் ஒரு தடவை 1ஆம் தேதி பிறந்தா நல்ல ஆசிரியர், அருமையான ஆசிரியர், சூப்பர் ஆசிரியர் இப்படிலாம் விருது கொடுப்போம். சம்பளம் மட்டும் கொடுக்கவே மாட்டோம்னா நீங்க அந்த விருதை வாங்கிட்டீங்களா? இதை விட பீச்ல பஞ்சு மிட்டாய் விற்க போறது தேவைன்னு தோணுமா? உசுரோட இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? ஜாப் ஓரியன்டட் கோர்சஸ்ல விளம்பரம் பண்றாங்க, எங்கேயாவது ஃபேம் ஓரியன்டட் கோர்சஸ் விளம்பரம் பண்றாங்க. இந்த கோர்ஸ் படிச்சா தான் புகழ் கிடைக்கும், இல்ல எந்த கோர்ஸ் படிச்சாலும் புகழ் கிடைக்கும். இப்படிலாம் சொல்லியே ஏமாத்துறதுக்கு இந்த 2 பேர் காத்திருக்கிறாங்க. நம்பி ஏமாந்துடாதீங்க. வள்ளுவன் தொடரையே புகழா கேள்வியாக கேட்டிருக்கிற காரணத்தால் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். கல்வி என்பதே செல்வம், செல்வத்து பயனே ஈதல், ஈதல் இசைபட வாழ்தல். எனவே இசைபட வாழ்வதற்கு செல்வம் பயன். செல்வம் என்பது கொடுக்க வேண்டும், அதை நீங்கள் தர வேண்டும் என்றால் கல்விதான் உங்களுக்கு ஆதாரம். கல்வி என்பது பெரும்பாலும் வறுமையும் வேலை தேடுகிற இளைஞர்கள் இருக்கிற தேசத்தில் நிச்சயமாக பொருளை ஈட்டவும் பொருளை பெருக்கவும் தான் காரணமாக இருக்க முடியும். இதற்கு பிறகும் எதிரணியில் 3 பேர் மனம் மாறவில்லை என்றால் வருகிற மாதம் முதல் நீங்கள் சம்பாதிப்பதை எல்லாம் எங்களுக்கு தாருங்கள். மாதம் ஒரு முறை உங்களுக்கு நாங்கள் கூட்டம் எடுத்து பாராட்டு விழா நடத்துகிறோம். நடுவரும் இறுதியாக இதை கலந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். கடுமையா பேசிட்ட. ஆனா மாதம் சம்பாதித்து கொடுத்துருங்க அப்படி கேட்கறதுக்கே அது இழிந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. நீ என இனத்தில் இழிந்தது. அதனால அவர் அவசரத்தில் கேட்டுட்டாரு, கொடுத்தா வாங்க மாட்டார். ஆமா, நல்ல அருமையா பேசியிருக்க. இந்த கட்சிக்காரங்க இருக்காங்களே, கதை முடிஞ்சிச்சு. என்னத்த பேசுற? ஏயா உங்க பிள்ளைகளை கொண்டு போய் எம்பிபிஎஸ் கோர்ஸ்ல சேர்க்கறீங்க, இன்ஜினியரிங் கல்லூரியில கொண்டு போய் சேர்க்கறீங்க. அதுல இவர் 2 கோர்ஸ் படிச்சதையும் சொல்லிட்டாரு. பாவம், அது கத்திருக்காரு பாருங்க. மகாத்மா காந்தி காந்தி சிந்தனையில போய் படிச்சிருக்காரு. அப்புறம் சைவ சித்தாந்தமா ஓலைச்சுவடிய சைவ சித்தாந்தத்தையும் படிச்சிருக்க. நல்ல கல்வியெல்லாம் கத்துட்டாரு. இவ்வளவு தெளிவா சொல்லிட்டாருமா. இதுக்கு பிறகு நம்ம பேசணுமா? யோசிச்சுட்டு இருக்க. நான் சொல்ல வேண்டியதான் சொல்லலாம். வாங்க திருப்பதி மாரதி வாங்க. அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய நண்பர் அவர்களே, என்னோடு வாதிட வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே,
இங்கே திரளாக கூடியிருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எதிரணியிலிருந்து வந்து வாழ்வதற்கு பொருள் வேண்டாமாங்க, இங்க 5 ரூபாய் டிக்கெட் கொடுத்தாதான் உள்ள வர முடியும், இன்னும் பல கதைகள்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஒண்ணு தெளிவுபடுத்த விரும்புறேன். வாழ்வதற்கு பொருள் வேண்டும், மறுக்கல. நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாம் சம்பாதிப்பதை தப்புன்னு நான் சொல்லல. இங்க தலைப்பு என்னன்னா, பொருளை பெருக்குவது. பொருளை சம்பாதிப்பது என்பது வேறு, பொருளை பெருக்குவது என்பது வேறு. இப்ப பொருளை பெருக்குவது அப்படின்ற நோக்கத்துல நீங்க போக ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, வாழ்வதற்கு பொருள் வேண்டும் என்பது போய் வாழ்வதே பொருளுக்காகத்தான். அதனோட விளைவு எங்க போய் நிக்கும்னா, வாழ்க்கையை தொலைத்து விட்டு பொருளை தேடுவதில் போய் நிற்கும். அதுக்கு உதாரணமா தான் ரொம்ப அழகா சொன்னாரு, டாக்டருக்கு படிச்சுட்டு கிட்னியை திருடி விற்கிறது. அதுல ஏதாவது ஒரு தொழில் தர்மம் இருக்கான்னு பாத்தீங்களா? ஏன்னா அப்படி ஆக்கிடும். பொருளை தேடுவது என்பது அப்படி ஆக்கிடும். அவங்கள எப்படியும் வாழலாம், எதுவும் தப்பில்லை, வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற சுயநலவாதிகளை உருவாக்கும். அதுக்கு உதாரணத்தை அவர் ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சொன்னாங்க, படிக்க வைக்கும் போதே அப்படியே புத்தகத்தை பார்க்கும் போதே ரெக்க மாதிரி இருக்கு, அதை அப்படியே படிச்சுட்டு எல்லாரும் பாரியில பறந்து போய் அப்படியே அந்நிய செலாவணி எல்லாம் கொடுக்குறாங்களே, வறுமை நிறைந்த இந்த தேசத்துல இவ்வளவு பொருளாதாரத்தை பெருக்கிறாங்களே, இருக்கு எத்தனையோ கோடான கோடி பேர் போயிட்டு வராங்க. அவங்க யாரும் இந்த தேசத்துல இருக்கவங்க ஞாபகத்துல வச்சுக்கல, ஒரே ஒரு விவேகானந்தரை தான் மனிதரை வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, அவர் இந்தியர்களின் அடையாளமாக சென்றார். நீங்கள் உங்கள் அடையாளங்களை தொலைத்து விட்டு நிற்கிறீர்கள். அவர் சொன்னாரு, கோழையை கூட வள்ளல்னு வணங்குவாங்க அவர் கையில பணம் இருந்தா அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க பேசிட்டு போனாங்க. படிச்சுட்டு போறாங்கம்மா. ஐயா, உன்னை தெளிவுபடுத்த நினைக்கிறேன். பிரபலம் என்பது வேறு, புகழ் என்பது வேறு. பிரபலம் என்பது தற்காலிகமானது, ஆனா புகழ் என்பது என்னென்னைக்கு நீடிச்சு நிலைச்சு நிற்கக்கூடியது. இப்படி சொல்லலாம். அதாவது நான் சுயநலமாக என் நலனை மனதில் வைத்துக் கொண்டு இந்த சமூகத்துக்கு ஏதாவது தொண்டு செய்யற மாதிரி செஞ்சா எனக்கு விளம்பரம் கிடைக்கும், நான் பிரபலம் அடைஞ்சேன். ஆனா அது என்னோடையே முடிஞ்சு போய். ஆனால் இந்த மண்ணின் நலனை மனதில் வச்சுக்கிட்டு இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யும் போது அப்ப கிடைப்பதுதான் புகழ். அந்த புகழ் அந்த மண் இருக்கிற வரைக்கும் மறையாமல் இருக்கு. புகழ்னா நீங்க சொல்ற மாதிரி யாரோடைய பரிந்துரையினாலேயோ அல்லது பணத்தினாலேயோ வாங்கறது இல்லைங்க, அது தன்னாலே வர்றது. புகழ் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் தன்னை இழப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் தான் புகழை பெறுவதற்கு தகுதியாக. அதாவது இவர் சொன்னாரு, காந்திய சிந்தனையை படிச்சேன் அப்படின்னு. அதனால என்னமோ ஒரு நஷ்டப்பட்டு போயிட்ட மாதிரி மனசாட்சியோட பேசணும். காந்திய சிந்தனையை படிச்சதுனாலதான் இன்றைக்கு இத்தனை பேர் மத்தியில இந்த மேடையில முழங்கிட்டு இருக்கீங்க. நீங்க மேடையில பேசுவதற்குரிய அங்கீகாரம் நீங்கள் படித்த படிப்பினால் கிடைத்திருக்கிறது என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. அதாவது காந்தி அப்படிதான் பொருளை தேடி போனா எல்லாமே மறந்து போயிடும். அதனால தப்பு ஒண்ணு கிடையாது. அதாவது இழப்பதற்கு தகுதியானவர்கள் தான் பெறுவதற்கு தகுதியானவர்கள் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த தேசத்தில் பிறந்த காந்திய உலக மக்கள் அனைவரும் மனதில் வச்சிருக்காங்க. அவர் மங்காத புகழுக்கு சொந்தக்காரரா இருக்காருன்னா காரணம் என்னன்னா, அதுல எத்தனை தியாகங்கள் அடங்கியிருக்கிறது. அவர் எதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் இழந்திருப்பார். அவர் இந்த தேசத்துல தனக்குன்னு எந்த சொத்தையும் சேர்த்து வச்சுக்கல. அதனாலதான் அவர் தேசத்தின் சொத்தாக போட்டிருக்காங்க. நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னா பல லட்சம் பணம் தேவைப்படுது, அவங்களுக்காக நம்ம ஓடி ஓடி சம்பாதிச்சா எல்லாமே நடக்குது. அதே நேரத்துல அவரே சொல்லிடுறாரு, எல்லாரையும் நாங்க ஃபாரின் அனுப்பிச்சுட்டு இங்க பச்சை தண்ணி மோந்து கொடுக்கறது கூட ஆள் இல்லாம உட்காந்துருக்கோம். அப்ப பொருளை பெருக்குவதுன்னு உங்களை எங்க போய் நிக்குது? அந்த பிள்ளைங்களே என்ன தெரியுமா சொல்றாங்க, என்னுடைய பெற்றோர்கள் பணத்தை பெருக்குவதில் பொருளை பெருக்குவதில் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அன்பை கொடுப்பதில் பிச்சைக்காரர்களாக இருக்கிறார்கள் சொல்றாங்க. எந்த பிள்ளை நீங்க ஓடி ஓடி சம்பாதிக்கிறத ஒத்துக்கல. அதாவது கற்பது என்பதையும் வாழ்க்கையையும் நாம பிரிச்சு பார்க்கவே முடியாது. அதைத்தான் காந்தியடிகள் ரொம்ப அழகா சொல்றாரு, வாழ்க்கைக்காக கல்வி, வாழ்க்கை மூலம் கல்வி, வாழ்க்கை முழுவதும் கல்வி. நம்முடைய கலைஞருடைய வாசகத்தில் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, புத்தகத்தில் உலகத்தை படிப்போம், உலகத்தையே புத்தகமாக படிப்போம். அப்ப படிப்பது என்பது என்னங்க, ஏதோ படிச்சுட்டு
பட்டங்கள் வாங்குவது, வேலையில் அமர்வது, இல்ல மதிப்பெண்கள் வாங்குவது, அதோட முடிச்சு போறது இல்ல. இந்த சமூகத்தை படிப்பது, சமூகத்து மக்களை படிப்பது, மக்களின் மனங்களை படிப்பதுன்னு அப்படி தொடர்ந்துகிட்டே போறது. கல்வினா செல்வம் அவர் சொன்னாரு, கல்வி என்பது தேடல். அந்த தேடலில் விஞ்ஞானமும் இருக்கும், மெய்ஞானமும் இருக்கும். இப்ப கற்றதனால் ஆய பயன் பொருளை பெருக்குவதாக ஏன் இருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்றேன்னா, உண்மையிலேயே கற்றவர்கள் என்பவர்கள் சமூக அக்கறையும் பொறுப்புணர்வும் மனிதாபிமானமும் தேடலும் மிக்கவர்கள். அவர்கள் எப்பயுமே அவங்களுடைய நோக்கம் பொருளை பெருக்குவதாக ஒரு காலமும் இருக்க முடியாது. ஏன்னா பொருளை பெருக்குவது என்பதே எப்படியும் வாழலாம், என் பாக்கெட் நிறைஞ்சா போதும் அப்படின்ற சுயநலவாதிகளை தான் உருவாக்குவோம். அந்த சுயநலத்தின் உச்சகட்டத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். தன்னை பெற்றவர்களையும் பெரியவர்களையும் சுமைகளாக கருதி தூக்கி எறியப்படுது. அதனால அப்படிப்பட்ட சுயநலவாதிகள் உங்களுக்கு வேணுமா, அல்லது பந்தம் பாசம் எல்லாத்தையும் பார்த்து இந்த தேசமும் உருப்படணும் நினைக்கிறவங்க வேணுமான்னு நம்ம எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். சம்பாதிப்பது என்பதை நான் தவறுன்னு சொல்லல, பொருளை பெருக்குவது என்பதைத்தான் நான் சொல்றேன். கற்றவர்கள் என்பவர்கள் வாழ்க்கையின் அர்த்தம் தெரிந்தவர்கள். அவர்களுக்கு வாழ்வதற்கு பொருள் வேண்டும் என்பதும் தெரியும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்பதும் புரியும் என்று கூறி, கற்றதனால் ஆய பயன் பொருளை பெருக்குவது என்பதாக இருக்க முடியாது, புகழை சேர்ப்பதுதான் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இவங்க பேசுறதெல்லாம் பிரபலத்தை பத்தி பேசுறாங்க. பிரபலம் இல்லை, அதுக்கு மேல இருக்கியா நீடித்து இருப்பது புகழ் அப்படி எடுத்துக்கிட்டாங்க. விவேகானந்தர் தன்னை இழக்கிற ஆளு வந்து எடுத்து என்ன வலியுறுத்தி சொல்லலாமோ, மகாத்மா காந்தி உலக புகழ் பெற்றார் சொன்னா அதுக்கு காரணம் தன்னை இழந்திருக்கிறார். வேற என்ன வச்சிருந்தாரு, அவரு என்ன சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படின்னு கொண்டாந்து போட்டு அந்த புகழ்தாயா படிப்புக்கு அடையாளம் சொன்னார். என்ன ராஜா சொல்றாரு, பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, பபாசி அமைப்பின் தலைவர் ஐயா சேது சொக்கலிங்கம் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். எதிரணியிலே மாலதி அவர்கள் வந்தார்கள். போர்ட் ட்ரஸ்ட்ல வேலை பார்க்குறாங்க. வர்றதெல்லாம் இங்கே கொண்டு வந்து வைக்கும், அப்புறம் இங்கே இருக்கிறதெல்லாம் ஏற்றுமதி பண்ணும். அது மாதிரி ஒரு பொதுவான கடற்கரை ஓரமாக ஒரு நிறுவனம். அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியலை. சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, பெருக்க வேண்டாம் என்று சொல்கிறோம். இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் பேங்க்ல போட்டீங்கன்னா வட்டி வரும், வட்டி வந்தால் அது பெருகும். இவங்க என்ன சொல்றாங்க, சம்பாதிங்க அப்படியே அழிச்சிருங்க, பெருக்காதீங்க. புரியலாம், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஏற்கனவே மனுஷன் குழுல உட்காந்துருக்காங்க. அந்த தலையில சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, பெருக்க வேண்டாம் என்று சொல்றீங்க. என்ன கதை இது? அப்புறம் புகழை தேடுவதில் தலைப்பு இருக்கா இல்லையா? புகழ் என்பது தேடினால் வருவதில்லை, தானா வருவதில் எப்படி நீங்க சொல்லலாமா? அணிக்கு எதிராகவே பேசிட்டு தண்ணி வேற அங்கே எப்படி காசு ஆகுது தெரியுமா? அரை லிட்டரு 6 ரூபா 7 ரூபா, மொத்தமா வாங்கினா 5 ரூபா. இங்க இருந்து போனவர்களில் விவேகானந்த பெருமான் மட்டும்தான் புகழோடு வாழ்கிறார் சொன்னீங்க. விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் என்ன கேட்டார்? இந்தியாவுக்கு தேவை சமயம் அல்ல, கோதுமை. கேட்டாரா இல்லையா? அவர் பேச்சியுடைய சாராம்சமே அதுதான். இங்கிருந்து மதத்தை அனுப்பாதீர்கள், கோதுமையை அனுப்புங்கள், ரொட்டி துண்டு வேண்டும் இந்தியாவுக்கு சொன்னார். வறுமையில் இருக்கிறவனால யோசிக்கவே முடியாது. பசித்தவனுக்கு முன் பகவத்கீதையே அவசியம் இல்லை என்று சொன்னவர் விவேகானந்தர். எல்லாத்தையும் போட்டு குழப்பி காந்திஜி விவேகானந்தர் இந்த மாதிரி எல்லாம் பேசணும்னா நம்ம அப்படியே மேலே பார்த்துட்டு போக கதை இது. மகாத்மா காந்தி பாரிஸ்டர் பட்டம் படித்து முதல்ல என்ன செஞ்சார்? சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதுக்கு போனார்? புகழை பெறுவதற்கு போனார். சொல்லுங்க பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு வக்கீலாக சம்பாதிக்க போனார். போன இடத்துல நடந்தது வேற மாதிரி ஆயிடுச்சு. இந்தியாவுக்கு நல்ல நேரம் அவர் திரும்பி வந்துட்டார். வாழ்க்கை வரலாறு அதானுங்க. போன இடத்துல ஒருவர் அவரை அவமானப்படுத்தினார். அந்த கோபத்தை அவர்
ஒரு தார்மீக கோபமாக மாற்றி அங்க பாடுபட்டார். எல்லாரும் காந்தி ஆக முடியாதுமா? எல்லா வக்கீல்களும் காந்தி ஆகிட்டாரு, என்ன ஆகுறது? ஆக முடியாத. நிறைய கேள்விகள். கல்வி என்பது ஒரு தேடல், ரைட்டு, தேடுங்க. பீஸா கேட்டுறது எதுல தேடுறீங்க? பீஸ் கட்டணும் பயனை வெளியே நிறுத்துறாங்க. கல்வி என்பது தேடல் என்றால் இந்த தேசத்துல எப்படி இருந்திருக்கிறோம்? பரவாயில்லை, பீஸ் கட்டாடி பரவாயில்லை, ஞான தேடல். பீஸ் இல்லாட்டி பரவாயில்லை. கொஞ்ச நாள் கழிச்சு உங்க அப்பா கட்டணும் சொல்லியிருக்கீங்களா? என்னைக்காவது வெளியில் நிறுத்திறான், போன் எழுதி போடுறான், உங்க மகன் வந்து பீஸ் கட்டினா வரட்டும், நம்ம போய் அழுகுறான். என்னமோ கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைகளும் அப்பாவை திட்டுதான். என்ன திட்டுதான்? ஏஜிக்காரன் உட்காந்து நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்டாம வெளியே நின்னா அப்பாவை பார்த்து சந்தோஷமா போடுவான். நீ எல்லாம் எதுக்கு பெற்றேன்னு கேட்பான். கேட்பாதான் கேட்க மாட்டானா? கல்வி என்பது ஞான தேர்தல் என்னமா போட்டு விதைக்கிறோம்? எவ்வளவு? அவருக்கும் ரேங்க் கார்டு பின்னாடி புத்தகம் வாங்கி கொடுக்கணும்னு எழுதிட்டாரு. ரேங்க் கார்டுக்கே ரேட் வச்சிருக்காங்க. நாமையா ரேங்க் கார்டுக்கு ஒரு அட்டை போட்டு இந்த அட்டை 5 ரூபா இந்த பள்ளிக்கூடத்துல வாங்கணும்னு வேற சொல்லிட்டாங்க. ரேஷன் கார்டு அட்டை போய் புத்தகம் இவர் போட்ட புத்தகமா வாங்கி கொடுக்குறோமா? அவர் என்ன பேசுறாரு வந்து கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பா. இந்த காலத்துல பேச முடியுமால? நான் கேட்கிறேன், பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எத்தனையோ எடுத்துக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க. நடத்துறவங்க பல பேர் எஸ்எஸ்எல்சியே படிக்கிறாரு. நான் போய் சொல்லல சார். பிஹெச்டி பல பேர் கை கட்டி அங்க நிக்கிறாங்களா இல்லையா? இவன் எதுக்காக போனான்? கல்வி நோக்கம் புகழை தேர்ந்தெடுத்தால் இவர் எதற்காக போனாரு? 40,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க, பிஹெச்டி பரவாயில்லை. அவருக்கு சிலருக்கு என்ன பாடமே தெரியலங்க. எங்க கூட பட்டிமன்றம் பேசுகிற பேராசிரியர் ராமச்சந்திரன் தான் இதை சொன்னார். அவர் சொன்னார், அவங்க காலேஜில் அவங்க கரஸ்பாண்டுக்கு ஒன்றும் தெரியாது, விவரம் பார்த்தாரு. அவங்க பிரின்சிபல் வந்து பிசிக்ஸ் தெரிஞ்சவர். எக்கனாமிக்ஸ் இன்னொரு வாத்தியார் நடத்துறாரு. எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் சரியா படிக்கலையா? அவர் கரஸ்பாண்ட் பிசிக்ஸ் தெரிஞ்சு அந்த பிரின்சிபல் சொல்லிருக்காரு, அவனுக்கு சொல்லித்தர தெரியல, நீ போய் சொல்லி கொடுக்க. அவர் வேலை படிப்பியா, இவர் வேலை படிப்பியா? அவர் சொல்லிட்டார். இதை விட கொடுமை ஒரு புள்ள அவங்க கரஸ்பாண்டன்ஸ் ரொம்ப வேண்டிய ஒருத்தர் அவர் பையனை பிஎஸ்சியில சேர்க்க சொல்லிக்கிறாங்க. அது இடமே இல்லைன்னு பிரின்சிபல் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இயர்ல இடம் இல்லாட்டி செகண்ட் இயர்லயா சேர்ந்து இது நடந்தது போயிருங்க. கேளுங்க, நடுவரையாவும் தெரியும். அவர் சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் இயர்ல இடம் இல்லாட்டி செகண்ட் இயர்ல சேரு. இப்படி யார் கரஸ்பாண்டா இருக்கா? அது கீழே கை கட்டி வேலை பார்க்கறாங்கன்னா புகழ் எங்கே இருக்கிறது? அவர் சொன்னதெல்லாம் உண்மையான அந்த கல்லூரி இல்லை. அந்த கல்லூரி இல்லை, ஒரு வேற கல்லூரி. அதுதான் இல்லை. பாருங்க நமக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்குங்க. அவர் சொல்றாரு, அட்டையில எல்லாரும் கல்வியாளர்களை எல்லாம் படித்தவர்களை எல்லாம் பத்திரிகைகள் படம் போடுகிறது சொன்னார்ல. லட்சுமி மிட்டல் படம் உங்களுக்கு தெரியாது? முகேஷ் அம்பானி படம் பார்த்ததுல நீங்க அட்டையில கதவி போடாது. விஜய் மல்லையா படம் போடுறாங்களா இல்லையா? இதுக்கு தனியா பத்திரிகைகளே இருக்கு. அவங்க சிரிச்சா படம் போடுறான், கப்பல் வாங்கினா படம் போடுறான், விமானம் வாங்கினா படம் போடுறான். நீங்க போடுறான், அது பக்கத்துல சில ஆட்களோட போடுறான். நீங்க ஒரு பைக் வாங்க, யாராவது படம் போடுவாங்க? ஒரு பையனே படம் போட மாட்டான். காசு நிறைய இருந்தால் படிக்காதவர் கல்வி தந்தை. இந்த நாட்டில் நடக்கிறா இல்லையா? கல்வி எங்கே போகிறதுன்னு தெரிஞ்சுக்காம என்னென்னவோ சொல்லிருக்கிறார். பணம் சுயநலமானது, அப்புறம் ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி நிறைய கதை. அவர் என்ன ஆயிட்டாருன்னா, புத்தகம் வாசிக்கிறதையும் படிக்கிறதையும் போட்டு மாற்றிட்டார். புத்தகம் வாசிக்கிறது அண்ணா அறிஞர் அண்ணா அவர்கள் டைம் கேட்டார், அதெல்லாம் வேற விஷயம். இன்றைக்கு பிள்ளைகளை படிக்க அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புகிறோம், என்ன ஆனால் மகிழ்கிறோம், இதுதான் எங்க கேள்வி. கல்வி எஜுகேஷன் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ரீடிங். ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க என்ன வேணாலும் வாங்கி படிங்க. இது திருக்குறளை மையமா வச்சதுனால வள்ளுவர் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் காட்டுறார். குறள்ல சொல்றார், உடையார் முன் இல்லார் போல் ஏற்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். படித்தவன் எப்படி இருப்பான்? படிக்காதவெல்லாம் கடையர் சொல்லிட்டார். எப்படி படிக்கணும்னா, பணக்காரன் முன்னாடி ஏழை கெஞ்சி நிக்கிற மாதிரி படிக்கணும்ன்றார். அப்படின்னா பணக்காரன் முன்னாடி ஏழை ஏன் காட்டுறாரு? நீ அங்க போய் நின்று அந்த மாதிரி கெஞ்சியாவது படி. இந்த டிஃபரன்ஸ் காட்டுனாதான் பணம் இல்லாத போது உனக்கு தெரியும் நான் கல்வியை தவற விட்டுட்டணும். அதுக்காகத்தான் இருக்கு. இதை காட்டினாதான் கல்வியா ஒண்ணு வேண்டாங்க. நீங்க உடல் உழைப்பு செய்கிறவருக்கும் மூளை உழைப்பு செய்கிறவருக்கும் வித்தியாசம் இருப்பாங்க. உங்க ஆபீஸ்லயே சாதாரண நிலையில வேலை பார்க்கறாரு,
8 மணி நேரம் உங்களை விட கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறார். அவர் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான்னு வச்சுப்போம், பெரிய நிறுவனமா இருந்தா. அதே வேலையை நம்மால் பார்க்கிறார், ஓரளவு படித்தவர். 8 மணி நேரத்துல 5 மணி நேரம் தான் பார்ப்பார். ஆனா இவர் 10,000 இல்ல 1 லட்சம் வாங்குறார். என்ன காரணம்? இவரது கல்வி இவரை மேலான உயரங்களுக்கு கொண்டு போகிறது. இதுக்கு சாத்தியம் இருக்குன்னா அதை தேடுவதானே கல்வி நோக்கமா இருக்க முடியும். அதை விட்டுட்டு கேள்வி நிறைய. இவனுங்க ஒரு காலத்துல சம்பளம் டெய்லியாக இருந்தது, வீக்லியா இருந்தது. திருப்பூர்லாம் போனீங்கன்னா வீக்லி சேலரி, ஒரு நாங்கெல்லாம் மந்த்லி சேலரி. ஓ இந்த காலத்து பிள்ளைகள்லாம் மந்த்லி சேலரின்னு சிரிக்கிறான். அன்னைக்கு ஒரு பையன் கிட்ட கேட்டா எவ்வளவுன்னா 24 அப்படின்னா. நான் ரொம்ப சந்தோஷமா 24னா என்னப்பா நீ சொன்ன? 24 சொல்லியிருக்கிறாங்க, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். என்னடா சொல்றேன்? 24,000 ஒரு மாசத்துக்கு ரொம்ப ஈஸி இல்லையோ, சந்தோஷம் இல்லையோ? நீங்க எல்லாம் என்னைக்கு முன்னேற மாட்டீங்க. 24 lakhs per annum நான் அதை யோசிக்கலாம்னு பாக்குறேன். எனக்கு மயக்கமே வந்துருச்சு. 24 lakhs per annum வருஷம் மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வாங்குவதற்கு யோசிக்கிறார்கள் என்றால் கல்வி எங்கே போய் நிறுத்திருக்கிறது? என்ன புகழ தேடுவீங்க? புகழ் படிச்சவனுக்கு மட்டும்தான் வருமா? வால்ட் டிஸ்னின்னு ஒரு ஆளு தெரியாத குழந்தை இருக்கா இப்போ? வால்ட் டிஸ்னி அவர் என்ன படிச்சாரு? பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தார். பெயிண்ட் அடிக்கும் போது அவனுக்குள்ள ஒரு எலி குஞ்சு போச்சு. இந்த எலி குஞ்சை பார்த்தோன்னே இதுதான் மிக்கி மவுஸ்னு அவர் மைண்ட்ல உருவாச்சு. அவர் பின்னாடி எழுதுறார், இட்ஸ் ஃபன்னி தட் ஐ இன்வென்டட் மிக்கி மவுஸ் அண்ட் ஐ எம் ஃபேமஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஒரு எலி குஞ்சை கண்டுபிடிச்சதுக்காக உலகம் என்னை பாராட்டுன்னு சொன்னார். எங்க போய் காலேஜில் படிச்சாரா, பிஹெச்டி பண்ணாரா? இன்னைக்கு இவ்வளவு காசு போட்டு நம்ம படிக்க வைக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஒரு 6 மாசம் படிச்ச பிள்ளைக்கு வேலை இல்லைன்னு வைங்க, அவன் வீட்டுல மரியாதையா இருக்குமா? புகழ் அப்புறம் பார்ப்போம். நான் பீக்கா முடிச்சுட்டு 6 மாதம் தான் வீட்டுல இருந்தேன். எங்க அப்பா சொல்றது இன்னும் எனக்கு ஞாபகம். மம்பட்டி எடுத்துட்டு வயக்காட்டுக்கு வேலைக்கு போ. வேலைக்கு இல்லை, நிறையவா நடந்தது. சொன்னார் வயக்காட்டுக்கு போ, 5 ரூபாய் சம்பாதிக்கலாம். 1980 என்ன படிச்சாலும் என்ன ரிட்டர்ன் வருது? அது இல்லாம முடியாதுங்க. நிறைவா ஒன்னே சொல்றேன், எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்கு டிவியில, குயிஸ் அறிவுபூர்வமான நிகழ்ச்சி. யாராவது பாக்குறீங்களா? வீரா நோடினா குடும்பமா உட்காந்து பார்க்க. எதுக்காக 25 லட்சம் 50 லட்சம் முடியாது. அதை அமைக்கிறதே ஆறு பாக்குறேன். ஐயோ 50 லட்சம் அப்படின்னா இந்த மக்கள் மனம் பணம் அப்படின்றத பிரதானமா வைத்து வாழுகிறது. கல்வி இன்னைக்கு அதைத்தான் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. படித்தாலும் படிக்காவிட்டாலும் புகழ் அவங்களே சொன்னாங்க வந்து சேரும். நீங்க பொது தொண்டு செய்யலாம், சமூக சேவை செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். இது செய்வதற்கு மூலதனம் வேண்டியதில்லை. ஆனால் கல்விக்கு மூலதனம் அவசியமாக இருக்கிற இந்த நேரத்தில் கட்டாயமாக கல்வியின் நோக்கம் கற்றதனால் ஆய பயன் பேங்க் பேலன்ஸை பெருக்குவதுதான். அப்பதான் ஏடிஎம் கார்டுல உள்ள விட்டீங்கன்னா பணம் வரும், இல்லைன்னா ரிஜெக்ட் என்று மெசேஜ் வரும். அந்த நிலைக்கு எதிரே ஆளாகிவிட கூடாது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. எல்லாத்துக்கும் காசு இருந்தாலே கதை நடக்கும். ஆத்துக்குள்ள நின்று அரகரான்னு கூப்பிட்டாலும் சோத்துக்குள்ள இருக்காட்டா சொக்கப்பே சொக்கலிங்க. எங்க சொக்கலிங்க அங்கதான் இருக்காரு. அப்ப என்ன செய்ய? ஏதோ படிக்கிறது எல்லாத்துக்கும் பணம் பண்றதுக்கு தான். சும்மா அந்த பாட்டுக்கு போய் புகழ்ந்து சொல்லக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா அடிச்சுட்டாரு. ஆனாலும் தாய்மார்கள் அங்க ஆரடி வாங்க. வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் ஐயா அவர்களே, மேடையில் இருக்கிற பேச்சாளர்களே, இந்த புத்தக திருவிழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு நெஞ்சங்களே, இந்த அரங்கெங்கும் நின்றும் இருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நண்பர்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எதிரணியிலிருந்து ரொம்ப கடுமையான வாதங்கள் வந்திருக்கிறது. அப்படியே அவங்க பேச பேச நம்ம கேட்டு ரசிச்சுட்டே வந்தோம். அதான் ராஜா பேசினா அப்படிதான் இருக்கும், உண்மை மாதிரியே இருக்கும். உண்மை சொல்றது இல்லை. ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த
செகண்ட் இயர்ல அட்மிஷன் கொடுங்கன்னு சொல்லுகிறவர்களை தலைவர்களாக பெற்றிருக்கிற கல்லூரி இதுதான் நிதர்சனம் அவர் சொன்னாரு சார். அதுதான் எங்க கவலை. கல்வியினுடைய நோக்கம் துட்டு மாத்திரம்தான் நாம சொல்ல சொல்ல கல்வி கடைச்சரக்காகி போகும். கல்வி கடைச்சரக்காகி போன ஒரு சமுதாயத்துக்கு விடுமோட்சமே கிடையாது என்பதை கும்பகோணம் தீ விபத்துக்கு பிறகும் நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த வரலாறு நம்மை மன்னிக்குமா? இன்னைக்கு இப்படித்தானே இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இன்றைக்கு கல்வி என்பது கடைச்சரக்காகி போய்கொண்டே இருந்தால் நீ துட்டு சம்பாதிக்கதான் நீ போறன்னு பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தால் நாளைக்கு நம்முடைய சமுதாயத்துல என்ன வளர்ச்சி இருக்குன்றத நாங்க கேட்கிறோம். சிவகுமார் பேச ரொம்ப நல்ல எண்ணம். சிவகுமார் நாங்கெல்லாம் சம்பாதிப்போமா அதை அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். ஆனா நீ ஈனாவான இந்திய வாக்காளர் சிவகுமார் பேசுற போது சொல்றாரு, நீங்கள் வெள்ளை நீ எத்தனை பதிப்பகத்தார் அவரை போட்டு 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 ஆராதனை செய்கிறார்கள். அவர் அதை போடுவதற்கு காரணம் என்ன? பணம் சம்பாதிப்பதா? இல்லை, என் பாட்டன் சொத்து, ஞான சொத்து உலகம் முழுவதும் போயாக வேண்டும். அத்தனை மக்களுக்கும் எங்கள் பெருமையை சொல்லியாக வேண்டும். இது எங்கள் தமிழ் பெருமை, இது எங்களுடைய பெருமை என்று எடுத்து காட்ட வேண்டும் என்றல்லவா அவ்வளவு அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சம்பாதிக்காம ஒண்ணும் முடியாது. நம்ம சம்பாதிச்சதுதான் ஆகணும். சம்பாதம் ஒழுங்கா கொண்டு போய் கொடுக்கும் போதே வீட்டுல மரியாதை இல்லை. அதே நல்லா யோசிச்சுருங்க. சம்பளம் ஒழுங்கா கொண்டு போய் கொடுக்கும் போதே 4 நாளைக்கு சம்பளத்தை வாங்குறாங்க பொம்பளை. அப்புறம் வை ஐயா வேற என்ன கண்டா என்ன அது என்ன இருக்கா என்ன 850 ரூபா இருக்கும். கிளி செஞ்சாதாக்க போயா போ போ. என்னமோ என் பழப்பு ஒன்னையை கட்டி மாரடிக்கணும் இருக்குது. சம்பாத்திய வேணுதானே, அவளுக்கு கொண்டு வந்து கொடுத்தா தான் மரியாதை. இல்லாலும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அப்போ சம்பாதிச்சு நம்ம கொண்டு வந்து கொடுத்தா தான் அங்க நடக்கும். என் வீட்டுல காரியம். அதனால ரொம்ப பிரமாணம் சொல்றாரு, செய்க பொருளை பணம் பண்ணு அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னா அது பொருளுக்கு அவர் கொடுத்திருக்கிற மரியாதை. ஏன்னா அனுபவிச்சவர் இல்லவா, அவர் சொல்லித்தான் ஆகணும். பணம் தேவைதான். அவன் பிள்ளைகள் பூரா படிக்கணும்னா அது இந்த யுகம் மாறி போயிடுச்சு, ரொம்ப மாறி போயிடுச்சு. முன்னாடியெல்லாம் பள்ளிக்கூடங்கள்லாம் தர்ம பள்ளிக்கூடங்கள் இருந்துச்சு. ரொம்ப தர்ம பள்ளிக்கூடங்கள். அது இந்து சமயத்திலையும் சரி, இஸ்லாமிய சகோதரர்களும் சரி, கிறிஸ்தவ சகோதரர்களும் சரி, பள்ளிக்கூடங்கள் வச்சிருக்கும் போது தர்மத்துக்கு நடத்தினாங்க, நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பல இடங்கள்ல பார்த்தா ஆத்தியார்கள் ஓட்டான வாங்க. அதுல இந்த மேத்ஸு சயின்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னா சில பையன் சார் விளைஞர்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒவ்வொரு உள்ளேயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அது ஏன்னா என் வீட்டுக்குள்ள அப்படி இருக்கான் சில வாத்தியார். நான் எல்லாரையும் சொல்ல வர மாட்டேன். என் வீட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னா என்னன்னா அதுதான் அவருக்கு எல்லாமே நடக்குது. நம்ம வந்து இப்படி கூடாது அப்படின்னா உங்கள்கிட்ட வருவாங்க. என்ன வேணும் ஆகு போய் அனுமதித்துறையும் கேட்டு வருவானே அவனா அனுமதித்துறையும் கேட்டு எஸ் சார் நீங்க யாருக்கு போயிருந்து சொன்னீங்களே அது நம்ம ராமலிங்க ஐயா வந்து அனுமதித்துறைன்னு சொல்றாரு. இன்னொரு சொல்றான் ராமலிங்க ஐயா இந்த ராமலிங்க ஐயா அது அனுமதி இல்லை ஆகு போயிருக்கு ரெண்டும் இல்லை போட தப்பான கேஸ்ல அது போட அப்படின்னு சொல்றாதீங்க. காசு எவ்வளோ
இங்க வரமாட்டாயா? அப்போ இந்த படிப்பு படிச்சவர்கள் எல்லாம் டியூஷன் 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 வச்சு கல்வி என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. எப்படி ஒரு சமூகம் எழுந்து நிற்க வேண்டிய காலகட்டம். ஞானத்தால் கால்களை பறந்தடித்துக் கொண்டு வானவெளிகளில் பறந்திருக்க வேண்டிய காலம் இது. ஆட்சி பொறுப்புகளில் அமர்ந்து கொண்ட தமிழ் மக்கள் ஞானத்தை பெற்றது மட்டுமல்ல, அறிவு ஊற்றம் பெற்றது மட்டுமல்ல, உலகம் அனைத்தை வென்றிருக்க வேண்டிய காலம் இது. ஆனால் இந்த தமிழ் மக்கள் முழுக்க முழுக்க இப்ப நம்ம எங்க போயிட்டோம்? விலை பேசி விலை பேசி விலை பேசி கலையெல்லாம் விலை பேசி அதி வளர்வு அதி வளர்வு அதி வளர்வு அதி வளர்வு அதி வளர்வு அதி வளர்வு எது எவ்வளவு வைஸ் சான்சலர் இவ்வளவு, இவ்வளவு பேராசிரியரா இவ்வளவு, அட்மிஷனுக்கு இவ்வளவு, அப்பாயின்மெண்ட்டுக்கு இவ்வளவு. என்னய்யா உங்களுடைய திருவள்ளுவர் எங்கய்யா? உன்னுடைய தேவாரம் எங்கே? உன்னுடைய பிரபந்தங்கள் எங்கே? உன்னுடைய ஞான அவற்றில் எங்கே? அத்தனை வெளிச்சங்களையும் விளைந்துவிட்டு எங்க போய் நிற்கிறோம்? கடைசியில பணம் 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 பணம். அப்போ என்ன ஆகும்? இந்த கடையை அடிச்சுட்டு போறோம்னு சொன்னா எங்க போய் நிற்க முடியும்? இன்னும் இப்படி சொல்றீ, ஒரு நார்த் இந்தியால ஒரு இங்கே நார்த் இந்தியால ஒரு வைஸ் சான்சலர் 3 கோடி ரூபாயை கொண்டு கொடுத்துட்டாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த பதவிக்கு வந்தாச்சுன்னா என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? உன்னைய கேட்டாங்களா? உனக்கு ஒரு கல்வியும் தெரியல, போயா 3 கோடி ரூபாய் மோகன் போட்டிருக்காருன்னு சொன்னா எதுக்கு போடுறாரு? தெரியுமா உங்களுக்கு அது? அப்போ பணம் எல்லாத்துக்கு விளையாடு. பணம் 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 அப்படின்னா முழுக்க எங்க போயிருது? இந்த பணத்தை நோக்கி நோக்கி இந்த கல்வி எங்க போயிருச்சு? எங்க இருந்து வெளி உலகத்திலிருந்து இந்த ஊருக்கு வந்து சமயப்பயிர் வளர்க்கிறோம் என்ற பெயரிலே இலவச கல்வி கொடுத்தார்கள் நமக்கு இல்லைங்களா? அவர் கொடுத்தது சமயப்பயிர். அது சரியா தவறா அது விசாரணைக்குரிய விஷயம். ஆனால் கொடுக்கப்பட்டது இலவச கல்வி. ஆனால் இன்றைக்கு எல்லா வளர்ச்சிகளும் நாம் வளர்ந்து விற்பாடு நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது எந்த கல்வியை நாம் கொடுத்திருக்க வேண்டும்? ஒரு தவறான ஜனநாயக பரம்பரையிலே ஒரு தவறான பரம்பரையை நாம் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். பணத்திற்கு அடிமையாகிவிட்ட இந்த பரம்பரையினால என்ன ஆக போகிறது? பக்கத்தில் இருக்கிறவர்களை படத்தில் தான் பேசுமே தவிர பண்பிலும் பேசாது, பாசத்திலும் பேசாது. அது இப்போதே தன் தகப்பனையும் தாயையும் அப்படித்தானே பார்த்துக் கொண்டிருக்கிறது. நான் எப்படி இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறேன். பணம் அதுதான் நோக்கமாக அவர் எழுதியிருப்பாரா? நமக்கு பணம் வேணும்தான். மனைவிக்கு பணம் கொடுத்தா தான் முடியும், பிள்ளைய படிக்க வைக்கணும்னா பணம் கொடுத்துட்டா முடியும், எல்லாம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா பணம் கொடுத்தா தான் முடியும். அவருக்கு தொட்டு பிடிக்கும் போதே பார்க்கிறார். நம்ம போட்டுட்டு கஷ்டமே சட்டையா இருந்து அப்படி உட்காருன்றார். கொஞ்சம் காலர்களெல்லாம் சுத்தமான சட்டையா இருந்தேன் பேசுற தோரணையே பாருங்க. அதை நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கிராமத்து சகோதரன் வர்றாருன்னா அழுக்கும் அவலட்சணம் நிறைந்த விழிகளோடு கூட, ஆனால் மேனியெல்லாம் உழைப்பும் நெல்லை விளைவித்த மேனியுமான அந்த சகோதரன் வரும்போது
எப்படி இருக்கு? யோசிங்க யோசிங்க. பணம் சம்பாதிக்க வேணும், துட்ட பெருக்குங்க. துட்ட பெருக்க இல்லையே, அது இல்லாமல் கதை நடக்காது. அதனாலதான் கல்வி என்பது. ஒரு நண்பர் சொன்னார், நண்பர்கிட்ட கேட்டாரு, இந்த யுகத்தில் கல்விக்கு எவர் வேண்டும்? நாங்கள் ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சான், இவருக்குத்தான் சொல்லிக் கொடுப்போம் கல்வி, இவர்தான் தகுதியானவர், அவருக்குத்தான் சொல்லிக் கொடுப்போம், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு காலத்துல வச்சிருந்தாங்க. இப்போ எவருக்கும் சொல்லிக் கொடுப்போம், ஆனால் அவர் இதை தந்தார் அப்படின்னா யார் இதை சொல்லுவா? ரெட் லைட் ஏரியாவில் மட்டும்தான் இதை சொல்லுவாங்க. எவரும் எங்கள் எல்லத்திற்குள் வரலாம் பொருள் இருந்தா என்று எப்போது நீ பேசுகிறாயோ அப்போது ஒரு சமூகம் என்னவாக மாறப்போகிறது? ஒரு சிவப்பு ஏரியாவாக மாறப்போகிறது. ஒரு சிந்தனை யோசிக்கிறான் அப்படின்னா திருவள்ளுவரை இருக்கிறது யோசித்திருக்க மாட்டாரா? பெரிய மனுஷன் யோசிச்சிருக்க மாட்டாரா? பணத்துக்கு இவ்வளவு பணத்துக்கு பெரிய பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கார். மனைவி கூப்பிட்டு சொல்றாரு, புருஷன் என்ன கொண்டு வராரோ அதுக்குள்ள, அவன் கொண்டு வந்த வருமானத்துக்குள்ள நீ வாழ்க்கையை நடத்தணுமா அப்படின்றாரு. அவனை கூப்பிட்டு விற்கிறாயிரம் கேடில்லை போகாத அகராக்கடைன்றாரு. நீ உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் கொஞ்ச நாள் பரவாயில்ல, உன் கையில செலவாகிறது அதிகமாயிடக்கூடாது, பார்த்துக்க நீ இவ்வளவு சொல்லுவாரா பணத்தை பற்றி? அதுக்கு அப்பால வேறு எதுவும் சொல்லியிருக்க மாட்டாரா? சொல்லியிருக்கணும், இல்லாம இருக்காது. இல்லாட்டி பெரிய ஞானிகள் எல்லாம் சொல்ல மாட்டேன்ட்டாரு. தினபாபாவே டிகிரியை எரிச்சது மட்டும் இல்லை, பணத்தை தொடலையே அந்த பெரிய மகான், பணத்தை தொடலையே. வீதிகளில் அலைந்து தன் மேலையிலே வரும் துண்டை மட்டும் போர்த்திக் கொண்டு திரிந்த மகான் யாருக்கு உழைக்க வேண்டும், உலகமெல்லாம் நன்மை வர வேண்டும். நான் நடந்து பார்த்த பாதை, தனக்கு மூத்த தலைவன் மகாத்மா காந்தியின் வழியிலே நான் நடக்கிறேன், எனக்கு இது தேவையில்லை என்று சொல்லி பொருளை எடுத்துக்கொள்ளாத ஒரு மனிதர். அப்படின்னா அவங்க எல்லாம் படிக்காதவர்களா? கீதையில் அவ்வளவு படித்தாலும், திருக்குறளை தெரிஞ்சுக்கிட்ட ஆளு, அவங்க என்ன செய்வா கேட்பா? ஏதோ இருக்கணுங்க அவங்களுக்குள்ள. பாருங்க, மகாத்மா காந்தி சொன்னாங்க, காந்தி தகராறு வந்துச்சு, அவர் சொன்னார் இல்லையா, என்ன பிடிக்காத போன ராஜா அவர் போர்டு போட்டார். ஆமா, அவர் இங்கே வந்தாரு, அங்கே ஓடுனாரு, அங்கே போனாரு, வேலைக்கு போனாரு, அங்கே ஒரு நெருக்கடி வந்துட்டாரு அப்படின்னாரு. அதெல்லாம் உண்மைதான், அவர் சொன்னதெல்லாம் 100% உண்மைதான். ஆனா அங்கே அவர் செய்த சேவைக்கு தங்கம், வைரம் அதெல்லாம் பரிசு கொடுக்குறாங்க. எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு அவருக்கு. நீங்க எங்களுக்கு, இந்த தென்னாப்பிரிக்க மக்களுக்கு, விழியில்லாத மக்களுக்கு, வாயில்லாத மக்களுக்கு, ஊமையாய் பராதியாய் திரிந்த மக்களுக்கு, அநாதிகளாய் இந்த வீடுகளில் வந்து அணிந்து நின்ற மக்களுக்கு, பஞ்சம் பழைக்க வந்த மக்களுக்கு, எங்கிருந்தோ வந்து நீ எங்களுக்கு உதவினாயே, உனக்கு இதையெல்லாம் தருகிறோம், நீ எடுத்துக்கொண்டு போ என்று கொடுத்த பரிசலை வாங்கிக் கொண்டால் அதை வைத்துக் கொள்வதா, திருப்பி கொடுத்து விடுவதா? இரவெல்லாம் சிந்தனை. அவருடைய மனைவி, இது என் பிள்ளைகள் எதிர்காலத்திற்கு தேவை, என் கணவன் உழைத்த உழைப்பிற்கு கிடைத்த பணம், இது கிடைத்த பரிசு, இதை நான் கொண்டு போய்த்தான் ஆக வேண்டும். அந்த அம்மா, இவரு இல்லை, இது சேவை, தியாகப்பிரதியின் அடிப்படையில் இருந்த சேவை. நம்முடைய இலக்கியம் சொல்லுகிறது, புகழை நீ உயிரும் கொடுக்கும். புகழ் வருகிறது அல்லவா? புகழை பற்றி அவர் நினைத்து பார்க்கவில்லை, ஆனால்
அந்த மகான் அந்த பொருளை துச்சமென மதித்து, இல்லை இது உங்களுடைய விடுதலைக்கு பயன்பட வேண்டிய விஷயம், இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று திருப்பி அங்கே கொடுத்து விடுகிறார் என்று சொன்னால், வருங்கால தலைவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, உலகத்தில் இருக்கின்ற மக்கள் தலைவராக நீ ஆக வேண்டுமா, நீ எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் அளித்து காட்டுகிறேன் என்று ஒரு மகான் வழிகாட்டினார் என்றால், அந்த நிகழ்ச்சியை அல்லவா காலங்கள் பதிவு செய்து கொண்டு காலந்தோறும் சொல்லும், திருப்பி திருப்பி சொல்லும், அதில் அல்லவா அது மகிழும். ஒண்ணுமில்லை, டாக்டரேட் படிச்சுட்டான் காரல் மார்க்ஸ், கையெழுத்து போட்டு ஒரு நாள் கூட சம்பாத்தியம் நிற்க போகிறார் என்று சொன்னால் யோசித்து பாருங்க, அது புகழா? என்ன செய்யுங்க, திருவள்ளுவர் வியாபாரத்தை போய் நம்ம கேட்டு பார்ப்போம், வச்சு பார்ப்போம். அண்ணா வச்சு பார்க்கணும், அண்ணா நம்ம என்ன வச்சுட்டு போயிருக்காரு அவர் குடும்பத்துக்கு கொண்டு போய் போட்ட இந்த சோபா சட்டைய எடுத்துட்டு போயிருக்காரு, பதவி இருக்கும் போயிடும். நாளைக்கு இந்த சோபா செட்டு வாங்க, பதவி இல்லை வேணாயா. நினைச்சு பார்க்கிறேன், ஒரு கார்பரேஷன் கவுன்சிலர் நானும் உடனே அடுத்த நாள் என்ன கதியெல்லாம் நடக்கிறது, என்ன கதியெல்லாம் நடக்கிறது. மனுஷன் எவ்வளவு பெரிய மனிதரியா, பேரறிஞர் அண்ணா என்ன பெரிய மனிதர். இன்னும் கூட உங்களுக்கு சூசகமா சொல்லுவதென்றால், ராவணனின் பல காலம் அவர் எத்தனை போய் ஆட்சிக்கு வந்தார் என்பது மட்டுமல்ல, எத்தனை பெரிய படங்கள் எழுதியிருக்கிறார், எத்தனை பெரிய சிறப்புகளை செய்திருக்கிறார், பெற்றிருக்கிறார். கலைஞர் என்பதல்ல, ஆனால் 1 கோடி ரூபாயை எடுத்து முன்னரை பப்பாசியிடம் கொடுத்து வருகிற வட்டியிலே எழுத்தாளர்களுக்கு கொடுங்கள் என்று கொடுத்திருக்கிறார். பாருங்க, இருப்பதை எடுத்து கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ கொடுக்கிறதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சம்பாதிக்கணும், சம்பாதித்த சம்பாத்தியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு பெருக்கிறதுன்னு சொல்லிருக்காரு இல்லையா, அதை பெருக்கிறதுக்கு அவர் திருவள்ளுவர் சொல்றாரு, ஈட்டம் இவரி. அதை வந்து கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறது. ஈட்டம் இவரி இசை வேண்டாம், புகழ் வேண்டாம், எனக்கு பொருள்தான் வேண்டும் என்று சொல்கிற மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய தோற்றம், அவங்க பிறந்த பிறப்பே பூமிக்கு பாரம். அப்படின்னா நிலக்கு பொறையினார், அது விளங்காதது தான் பூமிக்கு பாரம். இந்த பக்கத்தில் சொன்னாரு இருக்காரு, இவரை பார்த்து பொருள் சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், அனுபவிக்கணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், ஆனா கொடுக்கணும், பிறகு கொடுக்கணும். அப்படி கொடுப்பது இருக்கிறது பாருங்க, அது புகழ் தரும். ஏன்னா மனைவியே புகழ் புரிந்தவளாக இருக்கணும். புகழ் புரிந்த இல்லோருக்கு இல்லை இகழ்வார்கள் ஏது போல் நடையினார். மனைவி உனக்கு புகழ் மிக்கவளா இருக்கணும். அவா யார பார்க்கிறா, பையன் எப்படிப்பட்டவனா இருக்கணும், பணக்காரனா இருக்கிறான், படிக்கிறவனா இருக்கிறான் அல்ல. திருவள்ளுவர் தெளிவா போட்டாரு, சான்றோர் என கேட்ட தாய்னார். அப்படின்னா சான்றோர் என்ன புகழ் மிக்கவனாக இருந்தாலோ அவள் பெருமைப்படுவாள். யோசிச்சு பாருங்க பெரியவர்களே, நம்முடைய பாட்டன் மிக தெளிவாக நமக்கு ஒரு வழிகாட்டுகிறார். நாம் சம்பாதிக்கணும், தர்ம வழியில் சம்பாதிக்கணும். ரொம்ப தெளிவா சொல்றார், தர்ம வழியில் சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதித்தது மட்டுமல்ல, நாம் சுகித்து மகிழ்வது மட்டுமல்ல, நம் அண்டை அயல்களில் இருக்கின்ற மக்களும் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்து வாழ்ந்து, அதனால் என் வீட்டார் என்னை பெருமையாக பேசுவது என்பதை விட, நான் 4 காசை என் பிள்ளைகளுக்கு வைத்து போனால் என் பிள்ளை என்னை புகழ்வார்கள்.
இன்னும் கொஞ்சம் சேர்த்து என் ஊருக்கு ஏதாவது செஞ்சுட்டு போனேன்னா என் ஊரார் என்னை புகழ்ந்து பேசுவார். அதையும் விட இந்த உலகத்திற்கு நான் ஏதாவது ஒரு தியாக கொடையாக கொடுப்பேன் என்று சொன்னார், உலகம் காலமெல்லாம் புகழும் என்று சொன்னால் அந்த புகழ்தான், இந்த புகழ் என்பதை தவிர வேறு வழி இல்லை. அதுதான் வசை என்ப, மற்ற எல்லாம் வசை. இசை இல்லாது வாழுகின்ற வாழ்க்கை வசை என்று திருவள்ளுவன் சொல்வதனாலே, பெரியோர்களே, பணத்தை சம்பாதியுங்கள், முறையாக சம்பாதியுங்கள், ஊருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கள், நீங்கள் அனுபவிக்க வேண்டியதை அனுபவியுங்கள். ஆனால் அதே நேரத்தில் புகழோடு வாழுங்கள். அதுதான் தமிழ் பண்பாடு, அதுதான் இந்திய பண்பாடு. உலக மக்கள் அத்தனை பேரும் என்பதும் அதுதான் என்று கூறி, புகழை தேடுவதே என்று கூறி நன்றி கூறி விடுவதே. நன்றி.